உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எதிர்க்கட்சித் தலைவர் பேசாததை பேசியதாக திரித்து செய்தி வெளியிட்ட இந்தியா டுடே மற்றும் NDTV 24x7 தொலைக்காட்சி நிறுவனங்கள் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும், இல்லாவிட்டால் 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆகஸ்ட் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் இந்தியா டுடே தொலைக்காட்சியிலும் அதன் யூடியூப் பக்கத்திலும் ஒளிபரப்பப்பட்ட விவாத நிகழ்ச்சிகளில் தஞ்சாவூரில் நடைபெற்ற விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆற்றிய உரையை திரித்து தவறான மற்றும் அவதூறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அவர் தனது உரையில் எந்த ஒரு தனிநபரையோ நடிகையையோ சுட்டிக்காட்டி பேசவில்லை. அப்படி இருக்கும்போது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக செய்தி தொகுப்பாளர் அக்ஷிதா நந்தகோபால் தவறான அர்த்தம் கற்பித்துள்ளார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல NDTV செய்தி தொகுப்பாளர் சிவ அரூர் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்ட கூட்டத்தில் சிலர் எழுப்பிய முழக்கங்களை உதயநிதி ஸ்டாலின் கருத்தாக ஜோடித்து அதை இரட்டை அர்த்த ஆபாச பேச்சாக தவறாக சித்தரித்துள்ளார். சிவ அரூர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது சமூக வலைதள பக்கங்களில் திமுக தலைவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு எதிராக அருவருப்பான சொற்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக தனிப்பட்ட பகை உணர்வை வெளிப்படுத்தி வந்துள்ளது ஆதாரங்களுடன் நோட்டீஸில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பேசியதை திரித்து அவதூறாக செய்திகளை பரப்பியதற்காக இந்தியா டுடே தொலைக்காட்சி நிறுவனம், அதன் மூத்த செய்தி தொகுப்பாளர் அக்ஷிதா நந்தகோபால் மற்றும் NDTV 24x7 தொலைக்காட்சி நிறுவனம், அதன் செய்தி தொகுப்பாளர் சிவ அரூர் ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பெற்ற 48 மணி நேரத்திற்குள் மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் இந்தியா டுடே நிறுவனம் மற்றும் செய்தி தொகுப்பாளர் மீதும் NDTV 24x7 நிறுவனம் மற்றும் அதன் செய்தி தொகுப்பாளர் மீதும் கிரிமினல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.